السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم: من صلى علي صلاة صلى الله عليه بها عشرا. صدق الله العلي العظيم. صدق نبينا صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து அதை ஆட்சியும் செய்யக்கூடிய வல்லோன் இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சத்திய வாழ்வினை அடித்தளராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த உரையை கேட்பதற்காக நேரங்களை செலுத்தியுள்ள நம் ஒவ்வொரு மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைபாடு இல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமலுக்கும் தனிப்பட்ட சிறப்பை வைத்துள்ளான். அதே போல் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கிடையே தர்ஜா உயர்ந்தவர்களாகவும் சில நபர்கள் அல்லாஹ்விடம் தர்ஜா தாழ்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் விட அல்லாஹ்விடம் அந்தஸ்தில் உயர்ந்திருப்பது யாருன்னு பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கு அஷ்ரஃபுல் ஹல்க் என்கின்ற பெயரும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருப்பது போன்று அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதும் மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது. எந்த அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் செய்கின்றேன் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான்: இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் அன்னேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவரின் மீது ஸலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் குர்ஆன் ஓதுகின்றேன், நீங்களும் குர்ஆன் ஓதுங்கள் என்று கூறவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் செய்கின்றேன், நீங்களும் செய்யுங்கள் என்று ஸலவாத்துக்கு ஒரு முக்கியத்துவமை கொடுத்துள்ளான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது என்பது அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது: மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யாராவது என் மேல் ஒரு முறை ஸலவாத் செய்தால், ஸலவாத் சொன்னால், அவரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை ஸலவாத் சொல்கின்றான் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய வாயால், அல்லாஹ்வினுடைய அந்த நாக்கால் ஸலவாத் சொல்வது என்பது எவ்வளவு சிறந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஸலவாத் சொல்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் கடன்களும் அனைத்தும் நீங்கும். அனைத்து விதமான ஷைத்தானினுடைய ஷர்ரை விட்டும் நம்ம இந்த ஸலவாத் என்பது காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்றைய நேரத்தில் சொல்வது, வெள்ளிக்கிழமையில் நாம் சொல்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்: யார் என்னுடைய பெயரை ஒரு மஜ்லிஸில் சொல்லிவிட்டு அதை கேட்டவர் எவர் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் கஞ்சமானவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற அந்த பேரை கேட்டாலே நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருக்கே இருக்கிறது. அப்பொழுது அதை ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்க, நம்முடைய சோகங்கள் நீங்க, நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் தொல்லைகள், ஷைத்தான், ஜின்னு போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு எவ்வளவோ தியாகங்களை செய்துள்ளார்கள். அவர்களுடைய தியாகங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு தியாகங்கள் இருக்கிறது. எனவே நாம் அவர்கள் பதிலாக நாம் அவரின் மீது நிறைய ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.